எண் வடிவிலானது. டேட்டா அதான் தரவு, தொகுத்தல் அதுக்கு பேர் தான் டேட்டா. சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின். முதல்நிலை தரவுகளை கீழ்காணும் எந்த வகைகளில் பெறலாம்? பொதுவா அதாவது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சோர்சஸ் ஆஃப் டேட்டா 2 இருக்கு. பிரைமரி டேட்டா ஒன்று, செகண்டரி டேட்டா. அதாவது முதல்நிலை தரவு ஒன்று, இரண்டாம் நிலை தரவு ஒன்று. அந்த முதல்நிலை தரவுகளில் எந்த வகையிலெல்லாம் பெறலாம் அப்படின்னா இந்த 3 வகையுமே பொருந்தும். அதனால தான் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது ஆன்சர். அதாவது விசாரணை முறை, சோதனை முறை, கவனித்தறிதல் மூலம் பெறப்படும் தரவுகள். ஸோ இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், பொதுவாக நம்ம முதல்ல ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்க, ஒரு எல்இடி டிவி வாங்க போகிறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு பொருளை வாங்க போகிறீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் அதை வாங்க போகிறீங்க. அதனால தான் அதை முதல்ல அப்படின்னு போட்டிருக்கேன். முதல் நிலை தரவு இல்லையா? முதல்ல ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா, போனோடனே இந்த பொருளை கொடுங்க நம்ம வாங்கிட மாட்டோம். ஃபஸ்ட்டு அந்த பொருளை பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுவோம். அப்படி தானே? இது வந்து எப்படிப்பட்ட பொருள், என்ன கம்பெனி, எவ்வளோ லைஃப் கொடுக்கும், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தா, இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம், விசாரணைப்போம். அதான் விசாரணை. அடுத்து அதை சோதனை பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லுது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ட்ரையல் மாதிரி புதுசாக கார் வாங்க போறோம்னா ஒரு ட்ரையல் டிரைவிங் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து சோதனை பண்ணி பார்க்குறோம். இந்த சோதனை பண்ணும்போது நம்ம கவனிக்கிறோம், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற விஷயத்தை என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அதுதான் இங்கே வந்துருக்கும். நீங்கள் தமிழில் பார்த்தாலும் சரி, இங்கிலீஷை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இது கரெக்டாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை வாங்க போகும்போது விசாரிக்கிறோம், அப்புறம் சோதனை பண்ணி பார்க்குறோம். அந்த சோதனையை வந்து நல்லா கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு அது வந்து சரியாக நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம வாங்கின பொருளை தவறாக பயன்படுத்திட்டோம்னா அது வந்து நஷ்டமாயிடும் நமக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கவனிச்சறிஞ்சு அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்குது. முதல்நிலை தரவு அப்படின்னா இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து அதான் இங்கே கொடுத்துருக்கேன். விசாரணை, சோதனை, கவனித்தறிதல். சரிங்களா? ஓகே. 7th கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது முதல்நிலை தரவுகளை பெறும் முறை அல்ல? ஸோ இது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு போடணும். அதாவது எதெல்லாம் வந்து முதல்நிலை தரவுகளை பெறும் முறைன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் முதல்நிலை தரவு இல்லாததை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இங்கே ஷார்ட்டாக ஒரு நிமோனிக்ஸ் போட்டோம். பொதுவாக வந்து தகவல்களை 2ஆக பிரிக்கிறோம். அந்த தரவுகளை முதல்நிலை தரவு, இரண்டாம் நிலை தரவு. அதாவது பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டாவுக்கான சோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி முறை, மறைமுக முறை இருக்குது, வினாவிடை பட்டியல் முறை இருக்குது, தகவல் பரிமாற்ற முறை ஒன்று இருக்குது, அடுத்து கணிப்பு முறைன்னு இருக்குது. 5 வந்து இது எல்லாமே வந்து முதல்நிலை தரவுகளை பெறுவதற்கான ஒரு முறைகள். சரிங்களா? அதே மாதிரி இரண்டாவது நிலை பெறுவதற்கான முறை வந்து 2 தான். பப்ளிஷ்டு டேட்டா, அன்பப்ளிஷ்டு டேட்டான்னு சொல்லுவோம். வெளியிடப்பட்ட தகவல்கள், வெளியிடப்படாத தகவல்கள். இது 2 மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் முதல்நிலை தரவை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, இதுக்கு நீங்கள் வந்து என்ன நிமோனிக்ஸ்னா, முதல்ல வந்து நேரடி வினாவுக்கு விடையளிக்கணும். இப்போ நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் போகிறீங்க இல்லையா? ஆப்வியஸ்லி எல்லாருமே எழுதுறீங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல நேரடி வினாக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுங்க, விடையளிச்சிடுறீங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே நேரடி வினா விடை எல்லாம் வந்துடுது. சரிங்களா? நேரடி வினா அதாவது உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணிடுறீங்க. இந்த மறைமுக வினா இருக்குது பார்த்தீங்களா, இன்டைரக்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரியலை. அப்போ என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ரைட்டா? வினா கணிப்பு சும்மா ஒரு அசம்ஷன் தாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கூட இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் நீங்களும் நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் போகும்போது ஃபஸ்ட்டு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதிடுவான். நேரடியாக அவனுக்கு தெரிஞ்ச எல்லா கொஸ்டினுக்கும் வினா விடைக்கு எல்லாம் விடை பண்ணிடுவான். இந்த தெரியாத கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மறைமுக கொஸ்டின், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு அப்படியே முழிப்பான். எவனுக்குடா தெரியும் அப்படின்னு ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் எவனுக்கு தெரியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு என்னது, இதுவா அதுவான்னு கணிச்சுக்குவான். ஓ இதுவா அதுவா அவன்கிட்ட கேட்பான். அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் வந்து தலையை சொறிவானுங்க, மூக்கை சொறிவானுங்க, இல்லைன்னா விரலை காட்டுவானுங்க, இதுவா இதுவா அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து கணிப்பு முறை, இதுவா அதுவான்றது. அந்த கணிப்புக்கு அடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தகவலை பரிமாறிக்கிறாங்க. இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நேரடி முறை, மறைமுக முறை, வினாப்பட்டியல் முறை, தகவல் பரிமாற்ற முறை, கணிப்பு முறை, அதான் இங்கே எழுதியிருக்கு. அதே மாதிரி இரண்டாவது நிலை தகவலில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான், அவன் பாஸ் பண்ணியிருந்தா ரிசல்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியீடு பண்ணுவாங்க. அதான் வெளியிடப்பட்ட தகவல்கள். அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா அப்போ என்ன ஆயிரும், ரிசல்ட்டு வெளியிட மாட்டாங்க இல்லையா? அதான் வெளியிடப்பட்ட டேட்டா வெளியிடப்படாது. ஃபஸ்ட்டு எக்ஸாமை முடிச்சிடறான், ரெண்டாவது தான் ரிசல்ட்டை போகிறோம். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் முதல்நிலை தரவில் வரும், எது இரண்டாவது நிலை தரவில் வரும்ன்றதை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஷினுக்கு வந்து எது முதல்நிலை தரவு பெருமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து வெளியிடப்படாத தரவுகள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வெளியிடப்படாத தரவுகள்ன்றது இரண்டாம் நிலை தரவில் போயிடும் இல்லைங்களா? மற்ற 3 எதுக்கு வரும் அப்படின்னா முதல்நிலை தரவில் வரும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புள்ளியியல் ஆய்வாளருக்கு தேவையான தரவுகளை பெறும் வகையில் தொகுக்கப்பட்ட வினாக்களை கொண்டு அமைக்கப்படும் பட்டியல். அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான தரவுகள் எல்லாத்தையும் தொகுத்து அந்த வினாக்களை கொண்டு அமைக்கக்கூடிய அந்த பட்டியல், அதுக்கு பேர் என்னன்னா
வினா தொகுப்பு பட்டியல். உங்களுக்கு இதிலே வந்துருச்சு. தொகுக்கப்பட்ட வினாக்களுக்கான பட்டியல். அதுதான் வினா தொகுப்பு பட்டியல். இந்த கேள்வியிலே இருக்கு உங்களுக்கு பதில். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின். கூற்று 1. முன்பே சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட விவரங்களில் இருந்து தற்போதைய விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் தரவுகள் இரண்டாம் நிலை தரவுகள். ஆப்வியஸ்லி நேரா போய் ஒருத்தர் கலெக்ட் பண்றாரு அப்படின்னா அது வந்து முதல்நிலை தரவுகள். ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தரவுல இருந்து தன்னுடைய விசாரணைக்காக எடுத்துக்கிற தரவுகளுக்கு பேர் என்னன்னா இரண்டாம் நிலை தரவுகள் அழைக்கிறோம். ஸோ கூற்று 1 சரி. கூற்று 2 என்னன்னா இரண்டாம் நிலை தரவுகளை பெறுவது நேரத்தையும் செலவையும் அதிகரிக்கிறது அப்படின்றது தான் தவறு. இப்போ இது வந்து தவறான கூற்று. ஏன் அப்படின்னா முதல் நிலை தரவுகளை சேகரிக்கிறதுக்கு தான் நேரமும் செலவும் அதிகமாகும். இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்றது டேட்டா வந்து ஏற்கனவே ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம எடுத்து ஸ்க்ரூட்டினைஸ் மட்டும் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்க போறோம். ஸோ அப்படிங்கும் போது அதுக்கு நேரமும் காலமும் அதிகமாக ஆகாது, செலவாகாது, கம்மியாக தான் ஆகும். அதனால அந்த 2வது கூற்று வந்து தவறு. ஸோ அதனால தான் ஆன்சர் உங்களுக்கு கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அதிகரிக்கிறது குறைகிறதுன்றதுல மட்டும்தான் இந்த ஆன்சரே இருக்கு. ஸோ நீங்கள் கொஷினை தயவு செஞ்சு நான் திருப்பி நம்ம பீப்புளுக்கு சொல்கிறது ஒன்று தான். கொஷினை தயவு செஞ்சு தரவா படிங்க. 4 ஆப்ஷனையும் தரவா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து 10th கொஷின் பார்த்தீங்கன்னா, டேஷ் என்பது ஆய்விற்கு தேவையான அனைத்து கூறுகள் அல்லது அனைத்து உறுப்புகளின் தொகுப்பாகும். இந்த அனைத்து அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அதுதான் முழுமை. எல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம்? முழுமை. பாதி மட்டும் தான் எடுத்திருக்கோம்னா அதை வந்து முழுமைன்னு சொல்ல மாட்டோம், பகுதின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அனைத்தும் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? முழுமைன்னு வந்துடும். அதனால முழுமை தொகுதி. சரிங்களா? முழுமை தொகுதி அப்படின்றது ஆய்விற்கு தேவையான அனைத்து கூறுகள் அல்லது அனைத்து உறுப்புகளின் தொகுப்பு. நம்ம ரிசர்ச்சுக்கு என்ன தேவையோ